வரிசையில் நின்று வாங்கிக்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்து நாமெல்லாம் அவ்வளோ வருத்தப்பட்டு பேசுகிற மாதிரி தான் பேசுவோம். எவ்வளவு அந்த உணவுக்காக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. சகோதரிகளே, அவர்கள் அந்த உணவுக்காக கஷ்டப்பட்டாலும் ஈமானை ஒரு நாளும் இழக்கலன்றதை நாம் மனசில் பதிய வைக்கணும். உண்மைக்கும் அதை மனசில் பதிய வச்சோம் அப்படின்னோம்னா நம்மளால் ஏன் இப்படி தியாகங்கள் செய்ய முடியலையேன்ற கேள்வி நமக்குள்ளே வரும். ஒரு தாய் கிட்டத்தட்ட 3 பிள்ளைகளை இழந்துட்டு அந்த தாய் கொடுக்கக்கூடிய பேட்டி என்ன அப்படின்னா, என் பிள்ளைகள் எனக்கு சொர்க்கத்தில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க, நான் அடுத்து போகணுன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஏன் என் இறைவன் என்னைய துன்பப்படுத்துகிறான், என்னைய கஷ்டப்படுத்துகிறான், என்னைய சோதனைக்குள்ளாக்குறான்ற வார்த்தைகள் எல்லாம் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாயிலிருந்து வரவே இல்லை. காரணம், உள்ளம் முழுக்க ஈமான். இப்போ பலஸ்தீனிய மக்கள் ஒரு நாளுமே அந்த வஹி இறங்கிய பூமியை அல்லது அல்லாஹ்வினுடைய இன்னும் இறைவனுடைய பரக்கத் நிறைந்த அந்த பூமியை விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. இன்னைக்கு சொல்லக்கூடிய அறிவிப்பு தளம் என்ன சொல்லுதுன்னா, காசாவுடைய அந்த கட்டிட இடிபாடுகளை சரி செய்வதற்கே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. 10 ஆண்டுகள் ஆகுமே, நாங்கள் இந்த பூமியை விட்டு வெளியேறணுன்ற எந்த துளியுமான சிந்தனையும் இல்லாமல் அந்த கட்டிட இடிபாடுகளில் சுத்தம் செய்து தங்களுடைய தொழுகையை நேரத்திற்கு தொழக்கூடியவர்களாகத்தான் அந்த ஈமானிய மக்கள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த பகுதியில் தங்களுடைய பிள்ளைகளை பறிகொடுத்த தகப்பனாரை சந்தித்து யாராவது ஆறுதல் சொல்லணும்னு நினச்சாலும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, எனக்கு ஆறுதல் சொல்லாதீங்க, எனக்கு வாழ்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இறைவன் என் பிள்ளைகளுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருப்பான் இன்ஷா அல்லான்னு வாழ்த்து சொல்லுங்கன்ற வார்த்தையை சொல்கிறாங்கன்னா அவர்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்குன்றத சகோதரிகளை நாம் சிந்திக்கணும். இன்னும் சொல்லப்போனால் உணவுகளுக்காக நிற்கக்கூடிய பிள்ளைகள் மட்டுமே கிட்டத்தட்ட 18,430 பிள்ளைகள் உணவுக்காக தினந்தோறும் அல்ல ஒவ்வொரு வேலைக்கும் நிற்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைகள், கிட்டத்தட்ட 14 லட்சத்துக்கும் அதிகமான பிள்ளைகள் பட்டினியால் தங்களை இழப்பதற்கு அல்லாஹுடைய பாதையில் இழந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய உயிரையும் உணர்வுகளையும் தான் சொல்லணும். இவ்வளவும் இருந்தும் அந்த மக்கள் எங்களுடைய ஈமான் இன்னும் அதிகமாகணும்னு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைக்கும் இந்த சபையில் எத்தனையோ சகோதரர்கள் அவர்களுக்காக நிறைய துவா செஞ்சுருப்போம். அந்த துவாவினுடைய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் போர் நிறுத்தம் அறிவிப்பு செய்யப்பட்டு சில தினங்கள் ஓடிருச்சு. போர் நிறுத்தம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவ்வளோதான் இனி போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. காரணம், மறுமைக்கு முன்னாடி தான் நிச்சயமாக பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்படும் அப்படிங்கிறத நம்ம வெற்றி ஆகும் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த போர் நிறுத்தம் என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் செய்யக்கூடிய ஒரு அறிவிப்பு. போர் நிறுத்தம் என்பது நீ என்னை தாக்கக்கூடாது, நான் தாக்குவேன், எப்பொழுதும் தாக்குவேன், எப்படி விருப்பப்படுறேனோ அப்படி தாக்குவேன்ற அடிப்படை மட்டும்தான். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட லெபனானோட அவர்களுக்கான போர் நிறுத்தம்னு அறிவிக்கப்பட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு கூட ஜூன் 2025 கூட லெபனான் மீது தாக்குதல் நடந்துச்சு. அதையும் தாண்டி மறுபடியும் மார்ச் மாதத்துலேயும் தாக்குதல் நடந்தது. அப்போ இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய போர் நிறுத்தம் அப்படிங்கிறது நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு விஷயம். யா அல்லாஹ் அந்த மக்களுக்கான நிம்மதியை கொடு, அந்த மக்களுக்கான வாழ்க்கையை ஈமானோடு வாழ்வதற்கு வழியை கொடு, அந்த மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடு, உன்னுடைய பாதையிலன்னு அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்யணும். போர் நிறுத்தம் அப்படின்னோடனே நிறைய மக்களுடைய முகத்தில் உண்மைக்கு மகிழ்ச்சியெலாம் காணப்பட்டது. உண்மையான சந்தோஷமாக அது எல்லாம் ஆக்கி கொடுக்கணும். ஆனால் அந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு கூட கிட்டத்தட்ட துருக்கியினுடைய நியூஸ் பேப்பரில் வந்த விஷயம் என்னென்னா, 9 பலஸ்தீனியர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அதையும் தாண்டி கிட்டத்தட்ட நிறைய பேர் காயமடைந்தார்கள். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னோம்னா, போர் நிறுத்தம் ஏற்பட்டு 22 மணி நேரம் இருக்கக்கூடிய நிலையில் பலஸ்தீனியர்களில் நிறைய பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க, கணக்கில்லாமல் அப்படின்னு வருது. சகோதரிகளை, ஒன்று மட்டும்தான், இஸ்ரேல் அப்படிங்கிறத பற்றி நான் இங்கே பேச வரலை. பலஸ்தீனியர்கள் ஈமானோடைய அந்த உச்சகட்ட உறுதி,
சஹாபாக்களுடைய காலத்தில் நம்ம பார்த்தது, அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை உண்மையாக படிப்பினையாக பெற்றுக்கொண்டு வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், நல்லடியார்கள் எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்தார்கள் என்பதை நம்ம கண்ணால் பார்க்கல. அல்லாஹ் இதை நமக்கு கண்ணால் காட்டுறான்றதை மட்டும்தான் நம்ம நினைக்க முடியும். இன்னைக்கு நாம் சாப்பிடக்கூடிய, பருகக்கூடிய, உடுக்கக்கூடிய எந்த ஒரு நிலையும் இன்னைக்கு பலஸ்தீனில் இல்லாமல் இருக்கலாம். அந்த பலஸ்தீனியர்கள் யாரும் ஏழ்மையானவர்கள் கிடையாது, ஆக சிறந்த பணக்காரர்களாக தான் இருந்திருக்காங்க. கசாவினுடைய முன்னாடி கட்டிடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக ஏழ்மையானவர்கள் வசிக்கக்கூடிய பூமி மாதிரி இல்லை. இன்றைய காலையில் நேரத்தில் ஒரு 10 பேருக்கு சம்பளம் கொடுத்த முதலாளி அன்றைய இரவே 100 பேரோட 101வது பேராக உணவுக்கு வரிசையில் நின்ற காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். இவ்வளத்திற்கும் அந்த மக்கள் எவ்வளவு நாங்கள் துன்பப்பட்டாலும், இன்னும் நீ எங்கள் மீது போரை தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் நாங்கள் நிச்சயமாக என்ன செய்வோம், அல்லாஹுடைய பாதையில் எங்களுடைய உயிரை கொடுத்து கொண்டே இருப்போம், எங்களுடைய சந்ததிகளை உருவாக்கி கொண்டே இருப்போம்ன்ற அந்த உன்னதமான குறிக்கோளோட தான் இருந்தாங்க. சரி, இந்த மக்களை இவ்வளவு துன்புறுத்தக்கூடிய அந்த யூதர்கள், இவர்கள் இயற்கையாகவே இவர்களுக்கு ஒரு இரக்க குணமே கிடையாதா அப்படின்னு பார்த்தோம்னா 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அல்லாஹ்தஆலா சொல்லிட்டான். எப்படிப்பட்ட வார்த்தையை அல்லாஹ்தஆலா பதிவு செய்கிறான் அப்படின்னா, லதஜிதன்ன அஷதன் நாஸ் அதாவத லில்லதீன ஆமனுல் யஹூத், யஹூதியர்களில் அதிகமானவர்களை நீங்கள் என்னவாக பார்ப்பீர்கள், எதிரிகளாகவும் கடுமையான உள்ளம் படைத்தவர்களாகவும் தான் அவர்களை நீங்கள் பார்ப்பீங்கன்னு அல்லாஹ்தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அப்படிப்பட்ட கடுமையான உள்ளம் படைத்தவர்கள்ட்ட இருந்து இரக்கத்தை நாம் எதிர்பார்க்கவே முடியாது. போர் நிறுத்தம்னு சொல்லியிருந்தும் தாக்கக்கூடிய அந்த தாக்குதல் எந்த ஒரு நாடும் இதுவரையும் செய்தது கிடையாது, இனியும் செய்ய போகிறது கிடையாது. ஆனால் ஒன்றை மட்டும் இந்த யகூதிகளை நினச்சி நாம் கொஞ்சம் சமாதானம் அடைஞ்சிக்கலாம். என்னன்னா, இதைவிட கொடுங்கோலன்களாகத்தான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த யகூதியர்கள் நபிமார்களையே கொலை செய்யக்கூடியவர்களாக, மனிதர்களை 2 துண்டுகளாக பிரிக்கக்கூடியவர்களாக, இரும்பு சீப்புகளால் சீவப்பட்டவர்களாக, இப்படிதான் அந்த யகூதியர்கள் இருந்தாங்க. இவர்கள் அல்லாஹ் அவர்களை பார்த்து கொள்வான்ற நம்பிக்கையோடு நாம இருக்க வேண்டியது. சரி, இந்த பலஸ்தீனிய மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கு, யகூதிகள் அவர்களை தாக்குகிறார்கள், நம்முடைய நிலை என்ன, நாம என்ன, இவர்களுக்காக நாம என்ன செய்யணும், என்ன செஞ்சிருக்க வேண்டியதை நாம செய்யாம தவறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாம தொழுகைக்கு பிறகு பார்க்கலாம். அல்லாஹ் உதவி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த மக்களுடைய நிலைக்காக நாம் செய்ய தவறியது அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மைக்கும் நம்மள்கிட்ட யாரும் தவறாக நினைக்காதீங்க, மனிதாபிமானம் குறைஞ்சிருச்சு, அதை தான் நம்ம சொல்ல முடியும். இந்த மக்களுக்காக நம்மிடத்தில் மனிதாபிமானம் கிடையாது. நீங்கள் சொல்லலாம், ஏமா நான்லாம் அந்த மக்களுக்காக எவ்வளோ துவா செஞ்சேன் தெரியுமா, எவ்வளோ அந்த மக்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் வருத்தி பிரார்த்திச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மைக்கும் என்னதான் நாம் பிரார்த்தனைகள் செய்தாலும் அந்த பிரார்த்தனை இன்னும் வலுவானதாக இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விரக்தி மட்டும்தான். ஏன்னா அல்லாஹ்தஆலா தன்னுடைய திருமறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்ததை குறித்து முதலாவது வசனத்தை நமக்கு அறிவிக்கிறான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது வசனம். இந்த வசனம் இறங்கின உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக ஹதீஜா நாய்கிட்ட போவாங்க. போன உடனே இந்த மாதிரி நான் ஹிரா குகையில் இருந்தேன், அந்த ஹிரா குகையில் ஒரு வானவர் வந்து என்னை கட்டி தழுவினார், என்னை ஓதுங்கன்னு சொன்னாங்க, ஓத தெரியாதுன்னு சொன்னேன்ட்டு 3வது தடவை ஓதி முடிச்சேன்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். ஏன்னா நீங்கள் தங்கள் உறவுகளை பேணி நடக்கிறீங்க, சிரமப்படுவோருடைய சிரமத்தை நீங்கள் சுமக்கிறீங்க, வறியவர்களுக்காக பாடுபடுறீங்க, விருந்தினர்களை உபசரிக்கிறீங்க, சத்தியத்தில் சிக்குண்டவர்களுக்கு உதவி செய்கிறீங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹுடைய தூதர் தன் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னாடியே எப்படிப்பட்ட மனிதாபிமானத்தோடு வாழ்ந்தாங்க. அடுத்தவங்களுக்காக கஷ்டப்பட்டாங்க, அடுத்தவர்கள் சிரமப்படும் போது தன்னால் என்ன முடியும்னு நினச்சி அந்த உதவியை அவர்களுக்கு செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அல்லாஹுடைய தூதர் சிரமப்படுபவருடைய சிரமத்தை நீக்குவது நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு கிடையாது, முன்னாடியே தான். ஆக எப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானத்தோடு அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்தாங்க. குர்ஆனில்
எத்தனையோ உயிரினங்களை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அதில் ஒரு சில உயிரினங்களை பற்றி ரொம்ப முக்கியத்துவத்தை படுத்தி பேசுகிறதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவைகள் தங்களுடைய இனத்தின் மீது கொண்ட அந்த பற்றை குறிப்பதாகத்தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, குர்ஆனில் எறும்பை பற்றி பேசப்பட்டிருக்கும்னு எல்லாரும் படிச்சிருப்போம். அந்த எருமை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிற வசனத்தை எப்படி வருது?